நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் பாதுகாப்பு வழங்க போதியளவு நிதி ஒதுக்கீடு இல்லை. சதுரங்க அபேசிங்க தெரிவிப்பு. ராஜபக்சக்களின் கழுத்தை பிடிக்க அனுர அரசின் திட்டம். ஆளில்லா விமானத்திலிருந்து நோட்டமிடப்பட்ட தமிழர்களின் சடலங்கள். கைதான ஆனந்தனின் கிளிநொச்சி வீட்டிலிருந்து துப்பாக்கிகள் மீட்பு. வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். பிரான்சிலிருந்து துய்சக்கர வண்டியில் வந்த சூரான். லசந்த படுகொலையின் பின்னணியில் அரசாங்கமா? வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். வெலிகம பிரதேசபை தலைவர் படுகொலை பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சரின் ஊழல் தொடர்பில் அம்பலப்படுத்திய சாணக்கியன். மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைக்க அரசு தீர்மானம். தீவிரமடையும் தமிழர் அடக்குமுறை, அரசாங்கத்தை எச்சரித்த கஜேந்திரகுமார் எம்பி. ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான தீர்மானம், அரசாங்கத்தின் அறிவிப்பு. அமைச்சர் சதுரங்க அபேசிங்க மற்றும் பிரதியமைச்சர் நஜீத் இந்திகா ஆகியோர் கிங்ஸ்பெரி ஹோட்டலில் வர்த்தகர் ஒருவரை சந்தித்து கலந்துரையாடியதாக ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் பேசுகையில், களுத்துறை கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான மதுபான உற்பத்தி நிறுவனத்தை விற்பனை செய்வதற்காகவே இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இது வேறு ஒருவருக்கு வழங்கப்பட்டு இன்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது மிகவும் விசேடமான அனுமதி பத்திரமாகும். பிரித்தானியர் காலம் முதல் நடத்தப்பட்டு வருவதாகும். கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இந்த அனுமதி பத்திரத்தை தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்யவே முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. நான் குறித்த தனியார் நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. அதற்கான கடிதமும் என்னிடம் இருக்கின்றது. துரிதமாக இது தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமானதை எவ்வாறு இவர்களுக்கு விற்க முடியும்? மேலும் சதுரங்க அபேசிங்க வர்த்தக அமைச்சரும் அல்ல, அவர் தொழில்நுட்ப அமைச்சர் ஆவார். அவர் கிங்ஸ்பெரி ஹோட்டலுக்கு ஏன் சென்றார்? சிசிடிவி காணொலிகளை எடுத்து பாருங்கள் என தெரிவித்துள்ளார். வெலிகம உள்ளூராட்சி மன்ற தலைவரின் கொலை அரசாங்கத்தின் அடுக்குமுறையின் ஒரு பகுதியான சந்தேகம் எழுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெலிகம பிரதேசபையின் அதிகாரத்தை பெற மக்கள் விடுதலை முன்னணி பெரும் முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் இறுதியில் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் வசமானது. மக்கள் விடுதலை முன்னணியினர் முதலில் அதிகாரத்தை வாக்கு மூலம் பெற முயன்றனர். அதன் பின்னர் வேறு சில தந்திரோபாயங்களை பயன்படுத்தினர். இந்த நிலையில் பிரதேசபை தலைவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னணியில் அரசாங்கத்தின் அடக்குமுறை இருக்கின்றதா என சந்தேகம் எழுகின்றது என தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் அது தொடர்பான பிற பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்ற விவாதம் நடத்தலாம் என வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 4ஆம் தேதி விவாதத்தை நடத்துவதற்கு முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அன்றைய தினம் வத்திக்கான் வெளியுறவு அமைச்சர் நாட்டிற்கு வருகை தருவதால் அன்று தனக்கு விவாதத்தை நடத்த முடியாது எனவும் தொடர்புடைய விவாதத்திற்கு வேறு திகதியை நிர்ணயிக்கலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணாதிலக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியுறவு அமைச்சர் விஜயகேரத் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த விடயம் குறித்து நாடாளுமன்ற விவகார குழுவில் விவாதித்து அதற்கான திகதியை ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெலிகம பிரதேசபை தலைவர் படுகொலை தொடர்பாக தகவல் அறிந்த எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இன்றைய தினம் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெலிகம பிரதேசபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் விசாரணை நடத்த 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கைத்துப்பாக்கியை பயன்படுத்தி 4 குண்டுகளை சுட்டு இந்த கொலையை செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நீதி விரைவில் பெற்றுக் கொடுக்கப்படும். குறித்த படுகொலை அரசியல் காரணத்துக்காக நடந்ததா அல்லது தனிநபர் காரணத்துக்காக நடந்ததா என்பது விசாரணையை பாதிக்காது. இது தொடர்பான தகவல் தெரிந்த பொதுமக்கள் எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.
அமைச்சராக இருந்த காலத்தில் விமல் வீரவன்ச கிட்டத்தட்ட 75 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் நிதியை சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறி அவருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த உத்தரவு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன் விசாரணைக்கு வந்தது. அதன்படி தொடர்புடைய வழக்கின் விசாரணையை டிசம்பர் 18 மற்றும் ஜனவரி 20 ஆகிய தேதிகளில் நீதிபதி நிர்ணயித்துள்ளார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு வழங்க வேண்டிய அனைத்து ஆவணங்களும் தற்போது வழங்கப்பட்டு விட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் அசாத் நவாவி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். அதன்படி தொடர்புடைய ஆவணங்களை ஆராய வேண்டும் என்று கூறி பிரதிவாதி சார்பின் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தணி அனுர மெத்தே கூட அதற்கான திகதி வழங்குமாறு கோரியுள்ளார். இந்நிலையில் நீதிபதி தொடர்புடைய வழக்கின் விசாரணையை நிர்ணயித்துள்ளார். 2010 மற்றும் 2015 இடையில் அரசாங்க அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டபூர்வ வருமானத்தை விட கிட்டத்தட்ட 75 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் பணத்தை சேகரித்ததன் மூலம் லஞ்ச சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்தது. இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருந்த மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைக்க அரசு அதிகாரப்பூர்வமற்ற முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை அறிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் ஜனவரியில் ஜனாதிபதி இறுதி முடிவை எடுப்பார் என்றும் ஏற்கனவே செய்தி வெளியாகியிருந்தது. வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலை மூலோபாய ரீதியாக இலக்காக கொண்டு 2026 ஆண்டுக்கான பிரபலமான பட்ஜெட்டை முன்வைக்க அரசு தயாராகி வருகின்றது என்றும் செய்தி வெளியாகியிருந்தது. அந்த வெளிப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் அரசின் முக்கிய அமைச்சர்கள் அடுத்த ஆண்டு தேர்தல் நடத்த அரசு முடிவு செய்துள்ளது என்று அறிவித்திருந்தனர். இருப்பினும் கடந்த வாரம் ஜேவிபிக்குள் நடத்தப்பட்ட பல சுற்று விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. இந்த கலந்துரையாடல்களின் போது மாகாண சபை முறைமை, வடக்கு மற்றும் கிழக்குக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்த ஜேவிபி நிலைப்பாடு ஆழமாக ஆராயப்பட்டது. இந்த விடயங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக அடுத்த ஆண்டு பிரபலமான பட்ஜெட்டை முன்வைக்கும் திட்டத்தையும் அரசு திரும்ப பெற்றுள்ளது என்றும் அறியப்படுகின்றது. இந்த முன்னேற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த வாரம் வெளியிடப்படும் என்று குறித்த தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போதியளவு நிதி ஒதுக்கீடுகள் இல்லை என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். பிரதேச சபைகள் மட்டுமன்றி நாட்டின் எல்லா இடங்களிலும் பாதுகாப்பற்ற நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் தற்போது போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை பாரிய அளவில் முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு போதிய அளவில் சுதந்திரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு பேணியவர்கள் மத்தியில் முரண்பாடுகள், மோதல்கள் காணப்படுவதாகவும் தற்பொழுது அந்த மோதல்கள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்பொழுதும் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் ஆயுதங்களுடன் செயல்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாதுகாப்பு தேவையான நபர்களுக்கு தேவையான அளவு வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கும் வகையில் போதிய அளவு நிதி ஒதுக்கீடு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாட்டில் காணப்படும் பாதாள உலகக்குழு செயல்பாடுகளை இல்லாது ஒழிப்பதற்கு குறிப்பிட்ட அளவு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியைச் சேர்ந்தவரோ அல்லது எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவரோ மனித படுகொலை மேற்கொள்ளப்படுவது பொருத்தமற்றது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து துரித கதியில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தினர் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனில் தற்போதைய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள PCID சட்டத்தில் இருந்து தப்பிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளர் ஜஸ்டின் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்படுதல் மற்றும் பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்படுதல் போன்ற சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச ஊடக சந்திப்பை மேற்கொள்வது சந்தேகத்துக்குரிய விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயங்களில் வேறு கட்சிகள் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்து தன்னைத்தானே காட்டிக் கொடுக்க முயல்வதாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான குற்றச்செயல்களின் பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளாரா என்கின்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட அந்த 23,000 போராளிகளின் உடலங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் தொலை தொடர்பு செய்திகளை ஊடறுத்தி ஒவ்வொரு இடத்திலும் இருந்த உடல்களின் எண்ணிக்கையை அறிந்து கொண்டோம். மேலும் அப்போதைய விமானப்படை தளபதி ரொசான் குணத்திலக்கவும் நானும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அவற்றை அவதானித்தோம் என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் 23,000 பேரை தனது தலைமையிலான படையினர் கொலை செய்ததாகவும் 12,000 போராளிகள் சரணடைந்ததாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். அலுத்கடே நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு படகுகளை வழங்கிய நபரின் கிளிநொச்சி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு கண்டி சாலையில் உள்ள திகாரிய ஒகடபொல பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான அந்தோணி பிள்ளை ஆனந்தன் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டார். மேலும் சந்தேக நபர் சுட்டிக்காட்டியதன் பேரில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டெடுக்கப்பட்டன. 19ஆம் தேதி 4ஆம் மாதம் 2019 அன்று ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செல்ல இந்த சந்தேக நபர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் முகமது ரிஸ்வி என்கின்ற சிலோன் பாய் என்ற நபரின் ஆலோசனையின் பேரில் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல இசாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருக்கு படகு வசதிகளை வழங்கியது மேலும் தெரிய வந்துள்ளது. பிரான்சில் இருந்து பல்வேறு நாடுகள் ஊடாக துவிச்சக்கர வண்டியில் சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சூரனின் என்ற இளைஞன் ஜாழ்ப்பாணம் வந்தடைந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் நல்லூரை பூர்வீகமாக கொண்ட குறித்த 28 வயதுடைய சூரான் என்ற இளைஞன் இலங்கையின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு பொறிமுறையாகவே இந்த துவிச்சக்கர வண்டி பயணத்தை முன்னெடுத்து ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து தனது பயணம் குறித்து இவ்வாறு கூறிய அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் பாரிஸில் இருந்து குறித்த பயணத்தை கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி 2025 அன்று ஆரம்பித்து பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, செர்பியா, பல்கேரியா, துருக்கி, ஜோர்ஜியா, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகள் வழியாக சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டியில் பயணித்து இன்று எனது பூர்வீக இடமென நல்லூரை வந்தடைந்தேன். ஜாழ்ப்பாணம் தனது பெற்றோரின் சொந்த ஊர் என்பதால் தான் எனது பயணத்தின் இறுதி இலக்காக ஜாழ்ப்பாணத்தின் நல்லூர் கோயிலை தேர்ந்தெடுத்திருந்தேன். அத்துடன் இலங்கை ஒரு நாடு மட்டுமல்ல, என் பூர்வீகத்துடன் தொடர்பட்ட உன்னத உணர்வு. எனது நோக்கம் எனது குடும்பத்துடன் மீண்டும் இணைவது மட்டுமல்ல, ஜாழ்ப்பாணத்தின் கலாசார முக்கியத்துவத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவதாகும். மேலும் ஜாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் பிராந்தியத்துடன் வலுவான உணர்வு மற்றும் கலாசார உறவுகளை பேணுகின்ற உலகளாவிய தமிழ் புலம்பெயர்ந்த சமூகத்தை ஊக்குவிப்பதற்கும் ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை உருவாக்குவதுமேயாகும். நான் பாகிஸ்தானுக்கும் சென்று பெற முயற்சித்தேன். ஆனால் அந்நாடு அனுமதி மறுத்திருந்தது. அதன்பின் இந்தியா சென்று கப்பல் மூலம் எனது இறுதி இலக்கான ஜாழ்ப்பாணம் வந்தடைந்துள்ளேன். இங்கு எனக்கான சிறப்பான வரவேற்பு கிடைக்கப்பெற்றது. அத்துடன் நான் இந்த பயணத்தில் கரடு முரடான சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த நாடுகளின் அரசுகளும் மக்களும் எனக்கு மிகுந்த வரவேற்பையும் ஒத்துழைப்புகளையும் தந்திருந்தனர். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை கூறுகின்றேன் என அவர் தெரிவித்திருந்தார்.
தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.